சீரராஜ் செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அகலகில்லேன் இறையுமென்ற அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரிலமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா ஆடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி, இந்து மதத்தின் தனிச்சிறப்புகள் என்ற தலைப்பிலே இந்து மதத்தின் பெருமைகள் சிலவற்றை உங்கள் முன்பு வைக்க இருக்கிறேன். அப்படி நான் சொல்லும்போது ஒரு 20-22 இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நிறைய இருக்குது. ஒவ்வொரு தனிச்சிறப்புக்கும் என்ன பயன், என்ன நல்ல விளைவு அப்படிங்கிறதையும் பேரலாக பயன் போய் நான் சொல்லிட்டே வருவேன். ஏன்னா ஒரு சிறப்பு இருக்குன்னா அதனால் என்ன பிரயோஜனம்னு சொல்லணும்ல. பிரயோஜனம் இல்லாத சிறப்பு இருந்து என்ன பண்ண, இப்போ ஆடு இருக்குது, ஆட்டுக்கு இந்த தாடையில் ஒன்று தொங்கும் சின்னதாக, அதனால் என்ன பிரயோஜனம்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை, சும்மா தொங்குது, அவ்வளோதான். அப்படி இருக்கக்கூடாதே. ஒரு தனிச்சிறப்புனா அதனால் என்ன பயன், அப்போது ரெண்டையும் நீங்கள் கவனிக்கணும். இது மற்ற சொற்பொழிவு மாதிரி இல்லை. எனவே மற்ற வேலைகள் இருந்தால் தள்ளி வச்சுட்டு அட்டஸ்ட் இதை கேளுங்க. இது இந்து மதத்தின் மீது பற்றுள்ள அனைவருக்கும் ஒரு அத்தியாவசியமான விஷயம், தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்து மதத்தின் சிறப்புகள் இந்தியர் அல்லாதவருக்கு தெரியலைன்னா அது பரவாயில்ல. இந்தியாவிலே பிறந்து இந்துவாய் வாழ்கிறவனுக்கு இந்து மதத்தின் தனிச்சிறப்பு தெரியவில்லை என்றால் அது அவமானம் மட்டுமல்ல, அது பகவானுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு துரோகம். ஆகவே இது ஒரு புனிதமான கடமையாக எண்ணி நான் செய்கிறேன். நீங்களும் அதனுடைய புனிதத்துவத்தை உணர்ந்து அதை செவிமடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். முதல்ல, இந்த உலகத்தில் வெவ்வேறு மதத்தைச் சேர்ந்த இருவர் சந்திக்கும்போது நீங்கள் எந்த மதம், நீங்கள் எந்த மதம் என்று விசாரிக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது நீங்கள் எந்த மதமாக இருந்தால் என்ன, அதிலே இருங்க, உங்களுக்கு நற்கதி உண்டுன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் நிச்சயம் இந்துவாக தான் இருப்பான். மற்றவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. சோப்பு விளம்பரம் பார்த்துருக்கீங்களா டிவியில்? எங்கே சோப்பு வாங்குங்க, எங்கே சோப்பு வாங்குங்க, இந்த சோப்பு போட்டு குளித்தா உங்கள் வீட்டுக்குள்ளேயே கிருமி வராது, அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ ஒரு சோப்பு விற்கக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்கிட்ட போய் நான் இன்னொரு சோப்பு பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் அவன் உடனே என்ன சொல்லுவான், எங்கள் சோப்பு வாங்கி பாருங்கள் சார், அதனுடைய அருமை உங்களுக்கு தெரியும்னு சொல்லுவான். இந்த சோப்பு வியாபாரி கதை தான் இந்த உலகத்தில் இன்றைக்கி மதத்துறையில் நடக்குது. எங்ககிட்ட வாங்க, எங்ககிட்ட வாங்கன்னு கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறது தான் வேலையாக இருக்குது. ஆனால் ஹிந்து அந்த மாதிரி செய்கிறது இல்லை. எந்த மதமானாலும் என்ன இருங்க என்று பெருந்தன்மையாக சொல்லுவான். இதை சில பேர் தப்பாக விமர்சிக்கிறாங்க. இது ஒரு மழுமட்டத்தனம், எதுனா என்ன பரவாயில்ல அப்படின்றது யார் சொல்லுவா? எதுலேயுமே அவனுக்கு ஒரு அறிவில்லை, பிடிப்பு இல்லைங்கிறதுனால அவன் அப்படி சொல்லுவான்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவனுக்கு தெரியும் எவ்வளவு பக்குவம் அடைஞ்சால் அந்த வார்த்தை வாயில் வரும் அப்படின்னு. இதனால் நன்மை என்னென்னா, சமுதாயத்திலே இந்துவாலே மதக்கலவரம் வருவதில்லை. அங்கே வருதே இங்கே வருதே அப்படின்னு சொன்னால் இவன் ஆரம்பிச்சிருக்க மாட்டான். அதை பிகினர் இவனாக இருக்க மாட்டான், வேற ஒருத்தன் ஆரம்பித்து விட்டுருப்பான். அப்போ தான் அங்கே பிரச்சனை வருது. ஒரு இந்துவாக இருக்கிறவன் ஒரு சண்டையினுடைய துவக்க ஆளாக ஒரு நாள் இருக்க மாட்டான், வேற எவனாவது அவனை சீண்டியிருப்பான். அப்போ தான் பிரச்சனை வரும். மற்றவர்கள் சும்மா இருக்கும்போதே அந்த பிரச்சனையை ஆரம்பிப்பாங்க. கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப உத்வேகமாக இருக்கும். அதனால் எவ்வளோ சிக்கல், எவ்வளோ பிரச்சனை. இந்த சிக்கல் இங்கே இல்லை. இது நம்பர் 1. 2,
இந்து மதத்தில் எல்லா கோவில்கள்லேயும் ஸ்தல விருட்சம்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு மரம். சில கோவில்களில் புங்க மரம் இருக்கும், சில கோவில்களில் வேப்ப மரம் இருக்கும், சில கோவில்களில் ஆலமரம் இருக்கும், சில கோவில்களில் அரச மரம் இருக்கும், சில கோவில்களில் வில்வ மரம் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை இருக்கும். ஸ்தல புராணம்னு ஒன்று இருக்கும். இதில் என்ன ஆகுது அப்படின்னா, விருட்சங்களுக்குள்ளே தேவதைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு மரத்திலும் ஒரு தெய்வம் இருக்கிறது. சத்தெய்வமோ துர்தெய்வமோ இருக்குது ஆனால் என்பது இந்து மத கோட்பாடு. ஆகவே கோவில் இருந்தால் மரம் வைக்க வேண்டும். ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் சன்னதிக்கு பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தை கோயில் அதிகாரி வெட்ட போனபோது பராசரப்பட்டு சண்டைக்கு போய், வேண்டாம் அதை வெட்டாதீங்க, அது பெருமாள் நேர் பார்வையில் வளர்ந்த மரம், அது செய்யாதீங்கன்னு தடுத்துட்டார். அப்போ விருட்சங்கள் கோவில் செல்வங்களாக இங்கே கருதப்படுகின்றன. கோவில்கள் ஊருக்கு ஒன்றா இருக்குது, வீதிக்கு ஒன்று இருக்குது. எல்லா ஊர்லேயுமே நிறைய கோவில்கள் இருக்கின்றன. இதனால் என்ன பயன் அப்படின்னா, இன்றைக்கி அரசாங்கம் என்ன சொல்லுது? வீட்டுக்கு ஒரு மரம் நடுங்கள், மரங்கள் நம்மை காக்கின்றன, மரங்கள் மழை வருவிக்கின்றன, மனிதருக்கு நன்மை செய்கின்றன, மரங்களை வெட்டாதீர்கள் அப்படின்னு எவ்வளவோ பிரச்சாரம் பண்ணி பார்க்குறாங்க. ஜனங்கள் கேட்குற மாதிரி இல்லை. ஆனால் இங்கே இந்த கோட்பாட்டினாலே பசுமை புரட்சி. அப்போது இங்கே பசுமை வறட்சி ஒரு நாளும் வர்றதில்லை. மற்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாகரிக முன்னேற்றம் அடைந்த ஊர்களிலே இவ்வளவு தூரம் இயற்கை வளம் பார்க்க முடியாது. இந்த மரங்கள் நமக்கு வேண்டாததெல்லாம் தனக்கு உணவாக எடுத்துக்கொண்டு நமக்கு வேண்டியதெல்லாம் அது நமக்கு கொடுக்குது. மரங்களாலே பழங்கள், பூக்கள், அடுத்து உயிர்வெளி, என்னென்னவோ நன்மை கிடைக்குது. அப்போது மரங்களின் பெருமையை மதம் வாயிலாக உணர்த்தியவர் இந்து தான். இதுதான் அதனுடைய பயன். அதனால் இந்த நாட்டில் பசுமை வறட்சிங்கிறது ஒரு நாளும் வராது. ஏன்னா இது மதத்தோடு இணைந்ததாக இருக்கிறது. அடுத்தது உபனிஷதங்கள் என்ன சொல்லுதுன்னா, பகவான் அந்தர்யாமியாக எல்லா உயிருக்குள்ளும் இருக்கிறான், உடன் உரைகிறவனாக இருக்கிறான். அப்படி சொல்லும்போது அவர்கள் மனிதர்களை மட்டும் சொல்லவில்லை. விலங்குகள், தாவரங்கள், அவற்றின் ஆத்மாக்குள்ளும் அவன் இருக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு உடன்கேடன் என்று பெயர். உடன்கேடன்னா ஜீவாத்மா அடையக்கூடிய துன்பங்களை அவனும் கூட இருந்து அனுபவிக்கிறான். ஐயோ, இந்த ஆத்மா கெட்டு போகுதே, பாவம் பண்ணுதே, இது திருந்தாதா என்று துன்பப்படுகிறான். அதனால் ஒவ்வொரு ஆத்மாவையும் அவன் அப்படியே ஃபாலோ பண்ணுறான். அது என்ன ஜென்மம் எடுத்தாலும் சரி, ஒரு மரமாக பிறந்தாலும் அந்த மரத்தினுடைய ஆணி வேரில் இவனும் இருக்கிறான். ஒரு நாயாக பிறந்தாலும் அந்த நாயினுடைய ஹிருதயத்துக்குள்ளே இவனும் இருக்கிறான். அந்தந்த ஜென்மங்களுடைய ஒவ்வொரு சம்பவத்தையும் அவன் தொடர்ந்து வருகிறான். ஒரு விலங்கோ அல்லது ஒரு தாவரமோ ரொம்ப அதிக துன்பம் பட்டுச்சுங்கிறத அவன் உணர்ந்தான்னா, ஒரு கருணை, ஒரு விலங்கோ ஒரு மரமோ வாய் திறந்து கேட்காத ஒரு கருணை அவன் செய்கிறான். என்ன அப்படின்னா, ஒரு மகானுக்கும் அந்த விலங்குக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறான். ஒரு மகான் உட்கார்ந்த மரம், ஒரு மகான் சோறு போட்டு வளர்த்த நாய் என்பதை அவன் ஒரு காரணமாக சொல்லிக்கொண்டு அதற்கு ஒரு நற்கதி கொடுக்குறான். நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராமானுஜர் வாழ்க்கையில் ராமானுஜருடைய குருவாக கொஞ்ச நாள் இருந்தவருக்கு இம்சை கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஒருத்தர், யாதவ பிரகாசர்னு. அவர் ஒரு பேயை விரட்டின போது பேய் போக மாட்டேன்ருச்சு. அந்த பேய் என்ன சொல்லிச்சு, நீயா என்ன விரட்டுறது, நீ போன ஜென்மத்தில் மதுராந்தகத்தில் உடும்பாக கிடந்தவன், மகான்கள் பக்தர்கள் சாப்பிட்டு போன
அந்த எச்சி பிரசாதத்தை சாப்பிட்டதுனால இப்போ மனித பிறவி கிடைச்சி பிராமணனாக பிறந்து வேதம்லாம் படிச்சிருக்கேன். நான் உண்மையிலே ஒரிஜினல் பிராமணனாக இருந்து பிசாசம் மாறினவன், என்ன விரட்டுறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுது. அப்போ மகான்களோடு தொடர்பு பெற்றால் ஒரு விலங்கு எப்படி உயர்வு பெறுது பார்த்தீங்களா? அப்போ விலங்கு ஜென்மத்துக்கும் அவன் கருணை செய்கிறான் அப்படிங்கிறது அதில் பார்க்குறோம். இதனால் நமக்கு என்ன ஒரு விசேஷமான நன்மை அப்படின்னா, நாமெல்லாம் விலங்கை ரொம்ப கேவலமாக நினைக்கிறோம். ஆனால் நாமும் ஒரு காலத்தில் விலங்காக இருந்தோங்கிறத இந்து மதம் தான் சொல்லுது. இப்போ கூட பார்த்திங்கன்னா சிலருடைய பேச்சுக்கள், பழகுமுறைகள், செயல்கள்லாம் கொஞ்சம் விலங்குத்தன்மை உள்ளதாக இருக்கும். ரொம்ப கோவம் தான் சில பேர் சொல்லுவான், அப்படியே குறவலையை கடித்து குதறிடுவேன்பான். அப்போ இவனுக்குள்ளே என்ன விலங்கு என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். சில சமயம் கனவில் நம்ம ஆகாசத்தில் பறக்கிற மாதிரி கனவு வரும். அது என்னென்னா, அதுக்கு முந்தின ஜென்மத்தில் பறவையாய் பறந்த அந்த சம்ஸ்காரம் இப்போ கனவாக வருது. அப்போது மனிதர்களுடைய குணங்களுக்கு உளவியல் துறை கண்டுபிடிக்க முடியாத விடைகளை இந்து மதம் கண்டுபிடித்து கொடுக்கறது. உனக்கு இந்த ஒரு விஷயத்தில் சும்மா நாட்டம் வருதா, அப்போ போன ஜென்மத்தில் உனக்கு இந்த பிறவி இருந்திருக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா சதா தண்ணியில் நீந்திக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது ஒரு மீனாய் பிறந்ததனுடைய ஒரு விளைவு. சில பேர் ஆகாசத்தில் பறந்து கொண்டே இருக்கிறதை விரும்புவார்கள். அது ஒரு பறவையாய் பறந்த சம்ஸ்காரத்தினுடைய விளைவு. ஒரு குறிப்பிட்ட ஆகாரத்தை சில பேர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது அந்த குறிப்பிட்ட ஆகாரத்தை அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு குறிப்பிட்ட விலங்கினுடைய சரீரத்தில் அந்த ஆத்மா இருந்ததனுடைய விளைவு. சரி, அப்போ நாம் இந்த லெவலில் இருக்கிறோம், நாம் இப்படி முன்னேற்றி கொள்ளலாம் என்று நம்மை நாமே ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்கு அது உதவுகிறது. அடுத்தது ஜலஸ்பர்ஷம். தண்ணீருக்குன்னு இந்து மதம் கொடுக்குற ஒரு மரியாதை வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாதுங்க. எல்லா மதத்துலேயும் தண்ணீரால் கை கழுவுறதெல்லாம் இருக்குது, இல்லைங்கள. ஆனால் இங்கே அது ஆச்சாரங்களோடு சம்மந்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா, ஒரு மனுஷன் தினம் காலையில் 6 மணிக்கு முன்னால் தலையோடு குளித்தான்னா அது ஒன்றே பெரிய புண்ணியம், அதுக்கே திருமகள் தேடி வருவாள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க ஆச்சாரத்தில். சொப்ன பிரகாஷிகாவில் சொப்னங்களை பற்றி சொல்லும்போது வாக்பட்டர் போன்ற பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கெட்ட கனவை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு முதல் பரிகாரம் தூக்கத்திலேருந்து எந்திரிச்ச உடனே ஜலஸ்பர்ஷம், தண்ணீரை தொடுங்கள்ங்கிறார். தொடுங்கள்னா என்ன, முகமாலம் போய் வாய்க்கோ பிடிச்சி தண்ணீரை நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா அதுவே உங்களுடைய பல பாவங்களை போக்குகிறது. இந்த மேல்நாட்டு பேய் பிசாசு படத்துலலாம் ஓடுகிற தண்ணீரை பார்த்தோன்னே பேய் ஓடுது அப்படின்னு காட்டுவான். ஜலத்துக்கு ஒரு புனிதத்தன்மை உண்டு. நதியில் குளித்தா பாவம் போகும், ஒரு நதியில் குளித்தா நற்கதி கிடைக்குங்கிறது இந்து மதம் சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு. அப்போது ஒரு அவசரமாக நம்ம ஒரு புனிதமான புத்தகத்தை எடுக்க வேண்டியிருக்கு, குளிக்க முடியலைன்னா கொஞ்சம் ஜலம் விட்டு இப்படி கையை அலம்பிட்டு அதை எடுத்துப்பாங்க. ஒரு பகவத்கீதை புக்கு எடுத்துப்பாங்க டெம்பரரியாக, அதுக்கு ஒரு எஃபெக்ட் சொல்லியிருக்காங்க. அதனால தான் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து அதிகாரத்துக்கு அப்புறம் வான் சிறப்புன்னு தண்ணியை பற்றி சொல்லார். நீரின்றி அமையாது உலகு, தண்ணீர் அவசியம் அப்படின்னு. இதை இந்து மதம் ஒரு அழுத்தி சொல்கிறது. இதனுடைய விளைவு என்னென்னா, இங்கே தூய்மை, உடல் தூய்மையும் மன தூய்மை, சித்தசுத்தி. எத்தனை நாடுகளில் 10 நாளைக்கு ஒருக்கா குளிக்கிறாங்க, ஒரு மாதத்துக்கு ஒருக்கா குளிக்கிறாங்க. நான் ஃப்ரான்ஸுக்கு போயிருந்த போது பட்ட பாடு, டாய்லெட்டில் முதற்கொண்டு வெறும் பேப்பர் தான். அப்போது அவங்க ஆர்கியூமெண்ட், எதுக்காக குளிக்கணும், வேர்க்கலை அழுக்கு டெபாசிட் ஆகலைங்கிற போது எதுக்காக குளிக்கணும்? பகவான் அந்த மாதிரி ஒரு நாடுகளை நம்ம படைக்கலை. ஜலத்தோடு நீரோடு அனுதினமும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். அதுக்கே மூதேவி ஓடும், சீதேவி தேடி வரும்.
உடல் தூய்மை, மன தூய்மை. குளிக்காமலே இருந்தீங்கன்னா உங்கள் புத்தியில் எல்லாம் பேய்த்தனமான எண்ணங்கள் தோன்றும். அடிக்கடி தண்ணீரை நீங்கள் பயன்படுத்துகிற போது இந்த பேய்த்தனமான எண்ணங்கள், குணங்கள் வருவதில்லை. அதனால் தண்ணீரையும் மதத்தையும் ஒன்றாக்கிட்டாங்க. அடுத்தது, அக்னிக்கு தெய்வ சாநித்தியம் கொடுத்தான் இந்து மதம். அக்னி என்பது வேறு சில மதங்களில் கூட அக்னி ஒரு வணக்கத்திற்குரிய தத்துவமாக சொல்லப்பட்டிருந்தால் கூட, இங்கே அக்னிக்கு கல்யாணம் பண்ணால் நீங்கள் அக்னியை சுற்றி வரணும். சுக்ரீவனும் ராமனும் நட்பு சத்தியம் பண்ணி கொள்ளும்போது அக்னி சாட்சியாக பண்ணுறாங்க. அடுப்பு எரித்து நம்ம சமைக்கிற போது அந்த அக்னியில் அமங்கலமான காரியங்கள் செய்யக்கூடாது. தலைமுடியை உள்ள தூக்கி போடுறது, காரியை உமிழ்கிறது, இதெல்லாம் கூடாது. அக்னி ஒரு தெய்வம் என்கிற நம்பிக்கை இங்கே ரொம்ப உண்டு. அவனுக்கு பாவக்ககான்னு பேர், பாவங்களை போக்குகிறவன். சீதை மேலே உலகம் சந்தேகப்படுதுங்கிற போது ராமன் அக்னிக்குள்ளே நுழைஞ்சு வெளியே வானான். அக்னி பரீட்சை. அக்னியானவன் தூய்மைப்படுத்தக்கூடியவன். மனித உடம்பை எதுக்காக நெருப்பில் போட்டு எரிக்கிறாங்க? சகல அமங்கலங்களும் நீங்கட்டும், அந்த ஆத்மா கழுவி சுத்தமடையட்டும். அடுத்தாப்பில் ஒரு பேப்பரில் நாம் ஏதோ எழுதி பார்க்குறோம், அது ஒன்றும் சரிப்பட்டு வரல. அதை நம்ம ஒரு டஸ்ட்பினில் போட்டால் அந்த டஸ்ட்பினில் விழுகிற பேப்பரை அமங்கலமான காரியங்களுக்கு கூட பயன்படுத்துவாங்க மற்றவங்க நம்ம நினைக்கிற போது. நம்ம பெரியவங்க என்ன பண்ணாங்க, தேவையில்லாத ஓலைகளை, காகிதங்களை நெருப்பில் போட்டு எரித்து விடுங்கள். அதில் மந்திரம் இருக்கலாம், அக்ஷரம் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம காலில் மிதிப்படும்படி விடக்கூடாதுன்னு. இந்த அக்னி சாநித்தியமானது என்ன பண்ணுது, நமக்கு மனசில் அந்த பாவனை வேணும். இந்த நெருப்புங்கிறது தெய்வம் என்ற நினைப்பு வேணும். அதனால தான் வாய் வச்சு நம்ம கடித்து குடிக்கக்கூடிய, சிப் பண்ணி குடிக்கக்கூடிய பாத்திரங்களை அடுப்பில் வச்சு சமைக்கக்கூடாது. அடுப்பில் வச்சு சமைக்கிறதுக்குன்னு ஒரு பாத்திரம், ஒரு செட்டு தனியாக இருக்கணும். நம்ம வாய் வச்சு குடிக்கக்கூடியதுக்குன்னு அந்த பாத்திரம் தனியாக இருக்கணும். அதை இதுக்கு பயன்படுத்தக்கூடாது, இதை அதுக்கு பயன்படுத்தக்கூடாது. அப்படி நீங்கள் கடைப்பிடிக்கிற போது என்ன ஆகுதுன்னா, அக்னி மதிக்கப்படுகிறது, அன்னலட்சுமி சந்தோஷப்படுகிறாள். அந்த வீட்டில் மேலும் மேலும் அன்னம் வளரும். அந்த அக்னியை தெய்வமாக நினைக்கிற போது நம்ம எரியாமல் அங்கே தெய்வ சாநித்தியம் ஏற்படுது. அக்னிக்குள்ளே இறைவன் இருக்கிறான். அக்னியே ஒரு தெய்வம். தேவதைகளுக்கு அவிர்வாகத்தை கொண்டு போய் கொடுக்குறவன் அக்னி தான். அப்போது அக்னியை ஒரு தெய்வமாக நாம் நினைக்கிற போது அந்த அக்னிக்குள்ளே அந்தர்யாமியாக இருக்கிற பரமாத்மா மகிழ்கிறான். எப்போல்லாம் அந்த வீட்டில் விளக்கு எரியுதோ, எப்போல்லாம் அந்த வீட்டில் அடுப்பு எரியுதோ, அங்கே பகவான் சாநித்தியமாகிறான் இவனுடைய பாவனையினாலே. அப்போ அதுவே அந்த வீட்டில் தெய்வீகத்தை கூட்டுகிறது. தீமைகள் ஓடுகின்றன, நன்மைகள் வளர்கின்றன. ஒரு உபனிஷத் கதை இருக்குது. ஒரு மாணவன் ஒரு குருவிடம் வேதம் கற்றுக்கொள்ள வருகிறான். குரு சரி கற்றுத்தரேன், நீ இங்கே என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அக்னியை, அந்த ஹோமாக்னியை அதை டெய்லி வளர்த்துக்கிட்டு விறகு போட்டு அணையாமல் பார்த்துக்கோ, நான் வெளியே ஒரு காரியமாக போகிறேன், போயிட்டு வர்றேன் அப்படின்னு. இவனும் அதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறான். ஆனால் வெளியே போன குரு வரல. மாதங்கள் ஆகின்றன, வருடங்கள் ஆகின்றன, வரல. அப்போது அந்த அக்னியில் இருக்கிற அந்த அக்னி தேவன் பார்க்குறான், ஐயோ இந்த சிஷ்யன் குரு வார்த்தையை பெருசாக நினச்சி இப்படி நம்ம பாதுகாக்கிறானே, இவனுக்கு அந்த குரு ஒரு உபதேசம் பண்ணுற மாதிரி தெரியல. நாம் சொல்லிக் கொடுப்போம், அவன் என்ன வித்தை கற்க வந்தானோ அந்த வித்தையை நாம் சொல்லிக் கொடுப்போம் என்று அது ஒரு மனித வடிவெடுத்து அந்த வித்தையை சொல்லிக் கொடுக்கிறது. அவனுக்கு அது சித்தியாகி விடுகிறது. அப்போது வெளியே போன குரு திரும்பி வரும்போது இவனை பார்த்த உடனே, உன் கண்களிலே முன்பு காணாத ஒரு ஞான ஒளியை நான் காண்கிறேன். உனக்கு யாராவது நீ எந்த வித்தையை என்னிடம் கற்றுக்கொள்வதற்காக வந்தாயோ அந்த வித்தையை கற்றுக் கொடுத்தார்களா? உன் முகம் இப்படி பிரகாசிக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்குறார். அப்போ இவன் சொல்கிறான், அக்னி பகவான் எனக்கு அருள் செய்தான் அப்படின்னு. அப்போ நீங்கள் அக்னியை மதித்தால் அக்னி உங்களுக்கு அருள் செய்வான். நீங்கள் அக்னியை அவமதித்தால் அக்னியினுடைய கோபத்துக்கு ஆளாகிறோம் என்ற ஒரு அன்றாட தெய்வீக உண்மையை
அவர்கள் அக்னி சாட்சி என்று சொல்லி வைத்தார்கள், அக்னி பரீட்சை என்று சொல்லி வைத்தார்கள். எனவே அக்னிக்கு ஒரு தத்துவம் இருக்கிறது, அதுதான் அதனுடைய நன்மை. அடுத்த பாயிண்ட் கடவுள் எங்கே இருக்கிறார் ஒரு கேள்வி. பௌத்த மதம் சமண மதத்துக்கு அந்த கேள்வி செல்லாது, அவங்க கடவுளை பற்றியே பேசலை. மற்ற மதங்கள் கடவுள் எங்கே இருக்கிறார்னு கேட்டால் மேலே காட்டுவாங்க, அங்கே இருக்கார். அப்போ அங்கே இருக்காருன்னு மேலே கையை காட்டும் போதே என்ன அர்த்தமாகுதுன்னு இங்கே இல்லைன்னு அர்த்தம். அதனால தானே அவன் துணிஞ்சு அடாவடிகள் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்து மதம் என்ன சொல்லுது? பகவான் இல்லாத இடமில்லை, கரந்தெங்கும் பரந்துடன் ஆழ்வார் சொல்வார். அப்போது ஈத்தர் எப்படி இருக்குது, ஸ்பேஸ் எப்படி இருக்குது, அது மாதிரி பகவான் இல்லாத இடமே இல்லை. செவத்துக்குள்ளே கூட அவன் இருக்கான், கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்குள்ளே அவன் இருக்கிறான், தண்ணீருக்குள்ளே இருக்கிறான். நீங்கள் கடலுக்கு அடியில் 1 மைல் ஆழமுள்ள இடமெல்லாம் இருக்குது, அங்கே போய் தரையில் போய் உக்காந்துக்கிட்ட அப்பா இங்கே கடவுள் இல்லை அப்படின்னு நீங்கள் நிம்மதி அடைங்க. அப்போ அங்கேருந்து அவன் குரல் கொடுப்பான், தம்பி இங்கே தான் இருக்கேன் நானும்பான். வானத்துக்கு போங்க, ராக்கெட்டில் போய் அண்ட வெளியில் இந்த விண்வெளி வீரர்கள் மிதக்கிறார்கள் இல்லையா, ராக்கெட்டை விட்டு வெளியே அந்த மாதிரி நீங்கள் மிதந்து பாருங்கள், அப்பா இங்கே பகவான்கிற நியூசன்ஸ் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா பக்கத்துலேயே குரல் கேட்கும், நான் இங்கே தாண்டா இருக்கேன்பா. அவங்ககிட்ட தப்ப முடியாது. ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு மகான் தன் சீடர்களை பார்த்து, நீங்கள் இன்றைக்கி ஏகாதசி பட்டினி கிடக்க முடியாது, 2 பழம் கொடுக்குறேன், அதை யாரும் பார்க்காத இடமா போய் சாப்பிட்டுக்குங்க அப்படின்றார். எல்லோரும் போய் சாப்பிட்றாங்க. ஒருத்தர் மட்டும் சாப்பிடாமல் திரும்பி வர்றார். குரு எல்லாரையும் கூப்பிட்டு, எங்கேப்பா சாப்பிட்டீங்கன்னா, யாரும் பார்க்காத இடமா நான் சாப்பிட்டேன். ஒருத்தன் டாய்லெட்டில் போய் சாப்பிட்டேன்றான், ஒருத்தன் தண்ணிக்குள்ளே போய் சாப்பிட்டேன்றான், ஒருத்தன் ரூமுக்குள்ளே கதவை பூட்டிக்கிட்டு சாப்பிட்டேன்றான், ஒருத்தன் பாலடைஞ்ச பங்களாவில் போய் சாப்பிட்டேன்றான், ஒருத்தன் சுடுகாட்டில் போய் சாப்பிட்டேன்றான். ஆனால் இந்த ஒரு நல்ல சிஷ்யன் அந்த படத்தை திருப்பி கொண்டு கொடுக்குறான். என்ன சொல்கிறான்? யாரும் பார்க்காத இடம்னு அங்கே போய் சாப்பிட சொன்னீங்க, எங்கே போனாலும் 33 கோடி தேவர்களும் பகவானும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு உணர்வு நீங்கள் சொல்லிக் கொடுத்தது தானே, என்னால் எப்படி சாப்பிட முடியும்? அந்த பழத்தை கொண்டு கொடுத்து விட்டேன் என்கிறான். அவர் கனகதாசர்னு நினைக்கிறேன். அப்போ இந்த பகவான் எங்கும் இருக்கிறான் என்கிற எண்ணம் இருக்கிற போது ஒரு இந்துவுக்கு எங்கே போனாலும் ஒரு பயம். நம்ம யாரும் இல்லாத இடம் என்று ஒரு இடம் இல்லை, எங்கே போனாலும் பொய் சொல்லக்கூடாது, எங்கே போனாலும் திருடக்கூடாது, எங்கே போனாலும் பாவ சிந்தனையை நாம் வளர்க்கக்கூடாது என்கிற ஒரு அச்சம், இறை அச்சம். இவனுக்கு இருக்கிற அந்த இறை அச்சம் வேறு யாருக்கும் வர காரணம் இல்லை. அதுதான் அதனுடைய நன்மை. அப்போது அவன் எங்கும் இருக்கிறான் என்ற தத்துவத்தை இந்த இந்து மதம் சொல்வதனாலே குற்றங்கள் குறைகின்றன, பாவங்கள் குறைகின்றன. சமுதாயத்தில் போலீஸையும் கோர்ட்டையும் வச்சு எவ்வளவு தூரம் சார் நீங்கள் தவறுகள் நடக்காமல் பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்குது. போலீஸ் வராத இடம் இருக்குது இல்லையா, கோர்ட்டு வர முடியாத இடம் இருக்குது இல்லையா, அங்கே தப்பு பண்ணால் என்ன பண்ணுவீங்க? அங்கே கூட ஒரு மனுஷன் தப்பு பண்ணாமல் இருக்கிறான்னா இந்த இறை அச்சம்தான். போலீஸ் இல்லாத இடத்திலும் இறைவன் இருக்கிறான், நீதிபதிக்கு தெரியாத இடத்திலும் இறைவன் இருக்கிறான், நான் தப்பு பண்ணக்கூடாது என்கிற இறையச்சம். அவனுக்கு சப்மரீனில் போனாலும் இருக்குது, ராக்கெட்டில் போனாலும் இருக்குது, அண்டார்டிகாவுக்கு போனாலும் இருக்குது. இந்த இறையச்சம் இல்லாத இந்துவை பார்க்க முடியாது. அதனால் இந்துவனுடைய பழகுமுறை, வாழ்க்கை முறை, பேச்சு எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அடுத்தது வைத்தியம். எல்லா நாட்டிலையும் எல்லா காலத்திலையும் வைத்திய ஆராய்ச்சிகள் இருந்து வந்திருக்கின்றன. ஓரளவு அவை மதத்துறையோடு சம்பந்தப்பட்டவையாகவும் இருக்கின்றன. ஆனால் இந்து மதத்திலே வைத்தியம் என்பது வேதத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. ஆயுள் வேதம் என்று, அது ஒரு வேதம் என்று சொன்னார்கள். இங்கே இருக்கிற வைத்தியத்தில் எப்படின்னா, ஒரு மூலிகையை பறிக்கணும்னா அது என்ன மூலிகைங்கிறத பொறுத்து ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் அதை போய் பறிக்கணும், இந்த திதியில் தான் அதை பறிக்கணும்.
அதுக்கு மஞ்சள் நூல் கட்டி காப்பு கட்டி ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு அதிதெய்வம் இருக்குது, அந்த தெய்வத்துக்கு சாந்தி பண்ணி அதுக்கப்புறம் அதை பறிக்கணும். அமாவாசை அன்னைக்கு எந்த மூலிகையும் பறிக்கக்கூடாது. ஒவ்வொரு மூலிகையும் ஒரு தெய்வம் என்று அதை ஒரு பவ்யமான பாவனையிலே அதிலிருந்து அந்த மருந்து பொருளை எடுக்க வேண்டும். அதை விட அதை லேகியமாக ஆக்கிற போது அந்த லேகியத்தை பிசைகிறப்போ அந்த வைத்தியர் அவர் பாட்டுக்கு ஒய்ஃப்கிட்ட வெட்டி கதை பேசிக்கிட்டு லேகியத்தை பிசையக்கூடாது. பாட்டுக்கு லேகியத்தை பிசைஞ்சிக்கிட்டே ஒய்ஃபை பார்த்து எப்படி ரேஷன் அரிசி வாங்கிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கக்கூடாது. லேகியம் பிசைகிற போது சரக்கு சமயத்தில் என்ன சொல்லியிருக்கு, ஒரு ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே பிசைய வேண்டுமா வைத்தியர். அது என்ன ஸ்லோகம் சொல்லுதுன்னா, கங்கையை விட சிறந்த புனித நதி இல்லை, கேசவனை விட சிறந்த தெய்வம் இல்லை, தாயை விட சிறந்த உறவு இல்லை என்ற இந்த 3 தத்துவங்கள் மீது ஆணையிட்டு நான் இந்த லேகியத்தை பிசைகிறேன், இது நோயாளியுடைய நோயை குணமாக்கட்டும் என்ற பொருளுள்ள ஒரு ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு தான் அவர்கள் பிசைய வேண்டும். ஒரு வைத்தியரில் லேகியத்தை ஒருத்தர் கொடுக்குற போது முதல் உருண்டையை அவர் உருட்டி அச்சுதா அனந்தா கோவிந்தா என்ற அந்த ஸ்லோகத்தை எடுத்து சொல்லிவிட்டு தான் அங்கே இதை முதல்ல சாப்பிடுன்னு கொடுக்கணும். அப்போது ஆன்மீகம் இல்லாமல் எங்கே மருந்து இல்லை. இப்போ அலோபதியில் அப்படி இல்லையே. நீங்கள் ஒரு டேப்லெட் வாங்குறீங்க, ஒரு பிபிக்கு அல்லது சர்க்கரைக்கு ஏதோ வாங்குறீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு போய் அங்கே கடையில் மெடிக்கல் ஷாப்பில் ப்ரிஸ்கிரிப்ஷனை காட்டுறீங்க, அவங்க கொடுக்குறான், வாங்கி டபக்குன்னு வாயில் போட்டு வந்துடுறீங்க, அவ்வளோதான். அந்த மருந்தை எழுதுகிற டாக்டரும் ஸ்லோகம் சொல்கிறதில்ல, விற்கிற மெடிக்கல் ஷாப்காரனும் ஸ்லோகம் சொல்கிறதில்ல, சாப்பிட்ற நம்மளும் ஸ்லோகம் சொல்கிறதில்ல. டபக்குன்னு போட்டு முழுங்கிட்டு வந்துடுறோம், ஏதோ பொட்டுக்கல்லை சாப்பிட்ற மாதிரி. விளைவு என்ன? வியாதிகள் பரிபூர்ணமாக போகிற மாதிரி தெரியலையே, அல்லது பக்க விளைவுகளில் கொண்டே விட்டுருதே. அந்த காலத்தில் ஆயுர்வேத வைத்தியம்னு சொன்னால் 40 நாள் தான் குணமாயிடும். இப்போ ஆயுர்வேதம் ரொம்ப கெட்டு போச்சு. வைத்தியர்கள் அந்த பழைய முறையெல்லாம் விட்டுட்டாங்க. அவங்க இஷ்டப்படி இன்னமும் செய்கிறாங்க. கேஸ் அடுப்புலலாம் தைலம் காய்ச்சுறாங்க, லேகியம் கிண்டுறாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. புளிய விறகு வச்சு எரிக்கணும்னா அந்த விறகு வச்சு தான் எரிக்கணும். வெங்கல பாத்திரத்தில் கிண்டணும்னா அந்த பாத்திரத்தில் தான் கிண்டணும். இப்போ அதெல்லாம் ஹோல்சேலில் என்னென்னமோ நடக்குது. அதனால இப்போ மருந்துகள் அவ்வளோ குணமாகவும் இல்லை. முதல்ல நாடி பார்த்து நோய் சொல்லக்கூடிய வைத்தியர்களே இல்லாமல் போயிட்டாங்க. எனக்கு தெரியும், நான் நல்ல ஒரு இளமை காலம் நடுத்தர வயது வரை வெறும் நாடியை பார்த்து கரெக்டாக என்ன வியாதின்னு சொல்லக்கூடிய வைத்தியர்களை நான் பார்த்துருக்கிறேன். அப்படி இருக்க காரணம் என்னென்னா, அவர்கள் தெய்வ பக்தியோடு எதையும் செய்தார்கள். நாடியில் என்ன, இப்போ அலோபதிக் டாக்டர் நாடி பார்க்குறாரு. எதுக்குன்னு சொன்னால் இதய துடிப்பு எண்ணுவார், 70 72, அதுக்கு முன்னாடி பார்ப்பார். ஆனால் இங்கே வைத்தியம் என்ன சொல்லுது, பஞ்சபூதங்களிலே மண்ணும் ஆகாசமும் ஸ்தாவரமாக நிலையாக இருக்கின்றன. அதாவது எலும்புகள் தசைகள் எல்லாம் மண்ணும் ஆகாசமுமாக இருக்கின்றன. அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கிற இடம் அந்த ஆகாச தத்துவம், தசைகள் எலும்புகள் எல்லாம் மண் தத்துவம். ஆனால் அக்னி, வாயு, ஜலம் என்ற 3 தத்துவங்களும் இயக்க நிலையில் இருக்கின்றன. வாதம் என்பது காற்று, பித்தம் என்பது அக்னி, ஸ்லேஷ்மம் என்பது ஜலம். இந்த 3 தத்துவங்களும் இயக்க நிலையில் இருக்கின்றன. குருதி ஓடுதுன்னா அங்கே ஜலம் ஓடுது. அதே மாதிரி இதயம் துடிக்குதுன்னா அங்கே காற்று இயங்குது. பித்தம், உஷ்ணம், நீங்கள் தெர்மாமீட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா 98.4 காட்டுதுன்னா அது அக்னி தத்துவம். இந்த 3ம் இயக்க ரீதியில் இருக்கிறது. எனவே வைத்தியர் இந்த 3ஐயும் நாடி பார்ப்பார். வாத நாடி தூக்குதா, பித்த நாடி தூக்குதா, ஸ்லேத்ம நாடி தூக்குதான்னு உடனே என்ன மருந்து கொடுக்கணுமோ கொடுப்பார். வாத நாடி சரியாக ஓடலைன்னா அதன் தலைப்பின் கீழே ஒரு 1000 வியாதிகள் இருக்குது. பித்த நாடி சரியில்லைன்னா அதில் ஒரு 1000 வியாதிகள் இருக்குது. இப்படியெல்லாம் தெய்வீகமாக அவர்கள் வைத்திருந்தார்கள். மதம் இல்லாமல் மருந்தில்லை. பகவானை தியானம் பண்ணிட்டு தான் செய்யணும். பிராணாயாமம் செஞ்சால் கூட பகவத் தியானத்தோடு பிராணாயாமம் செய்யணும். இளமை மாறாமல் இருக்கலாம், சாவை விரட்டலாம். இப்படியெல்லாம் ரகசியங்கள் இருக்கின்றன. இதை இதனுடைய விளைவாக நம்ம என்ன பார்க்குறோம்னா, சமீப காலம் வரை பக்க விளைவுகள் இல்லாமலும்
நோய்கள் குணமாகக்கூடியதாகவும் வைத்தியம் நமக்கு இருந்தது. இப்போது சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அடுத்தது, மனித சரீரத்திலே ஒவ்வொரு பாகத்தையும் ஒரு ஒரு தெய்வத்துக்கு என்று ஒதுக்கினார்கள். இந்து மதம் மட்டும்தான் அதை செஞ்சிருக்கு. பொதுவில் கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்கிறது வேற. அப்படி இல்லாமல் சிரசில் என்ன தெய்வம், பஞ்ச பிராணன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தோலில் வியானன் இருக்கிறான், மார்பில் பிராணன் இருக்கிறான், அப்படிலாம் சொல்கிறாங்க. தேகத்தில் உறையும் தெய்வங்கள் என்று பாகவதம் தனியாக சொல்லுது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தெய்வம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு உள்ளங்கையை எடுத்துக்கங்க. ஒரு ஸ்லோகம் பாருங்கள். கராக்ரே வசதே லக்ஷ்மி, கையினுடைய நுனிப்பகுதியிலே திருமகள் இருக்கிறாள். கரமத்தியே சரஸ்வதி, இந்த மத்திய பகுதியிலே சரஸ்வதி இருக்கிறாள். கர மூலே தூ கோவிந்தகா, இந்த மணிக்கட்டு பகுதியிலே கோவிந்தன் இருக்கிறான். பிரபாத்தே கரதர்சனம், காலையில் எழுந்த உடனே உள்ளங்கைகளை தரிசிக்க வேண்டும். அப்போ இந்த 3 தெய்வங்களையும் நாம் தரிசித்ததாகிறது. கைரேகை பார்க்குறவன் முதல்ல அந்த கைக்கு, கிளையண்ட்டுடைய கைக்கு புஷ்பம் வச்சு பூஜை பண்ணிட்டு தான் கைரேகை பார்ப்பான். ஒவ்வொரு கைரேகைக்கும் ஒரு தெய்வீக பெயர் உண்டு. குருவின்னு ஒரு ரேகை, வியாகர விலாச லீலா ரேகான ஒரு ரேகை, ஜாயா ரேகான ஒரு ரேகை. ஒவ்வொரு ரேகைக்கும் ஒரு பேர், ஒரு இலக்கணம், அதுக்கு ஒரு விளைவு எல்லாம் சொல்லி வச்சுருந்தாங்க. அப்போ நீங்கள் ஸ்நானம் குளிக்கிற போது இந்த தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்கிறீர்கள். அப்படி நினச்சி குளிக்கிற போது அன்னாடம் நீங்கள் திருமஞ்சனம் பண்ண புண்ணியத்தை அடைகிறீர்கள். சரீரத்திலே தெய்வங்களை ஒதுக்கினவன் இந்து தான். அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அன்றாடம் நீங்கள் கண்ட கெட்ட கனவெல்லாம் கேன்சல் ஆகுது. அன்றாடம் சின்ன சின்ன புண்ணியங்களை சம்பாதிக்கிறோம். அன்றாடம் சின்ன சின்ன அதிர்ஷ்டங்களை பார்க்கிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட பொருள் நமக்கு வேணும். ஒரு அவிச்ச வேர்க்கடலை வேணும், தேடி அலைவும் கிடைக்காது. ஒரு உருளைக்கிழங்கு பக்கோடா வேணும்னு தேடி அலைவும் கிடைக்காது. அது ஆசை நிராசையாகி விடுகிறது. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அன்றாடம் காலையில் எழுந்த உடனே உள்ளங்கையை பார்த்து பகவான் நினச்சிக்கிட்டிங்கன்னா நிறைவேறும். நிறைவேறாத ஆசைகள் என்று, ஏமாற்றங்கள் என்று அன்றைக்கி ஒன்றும் உங்களுக்கு வராது. ஒரு சின்ன சின்ன ஆக்சிடெண்ட்டு, சைக்கிள் உங்கள் மேலே இடிச்சிடும், இதெல்லாம் நடக்காது. அன்றாடம் பொழுது நிம்மதியாக போவதற்கும், நல்ல நண்பர்கள் சேர்வதற்கும், நல்ல நிகழ்வுகள் நடப்பதற்கும் இது உதவுது. அப்போது தேகத்தில் தெய்வங்கள் உரைகின்றன என்று சொன்னவன் இவன்தான். அதன் பலனை அன்றாடம் நாம் நடத்தி பார்க்கலாம் என்றும் சொல்லி காட்டியவன் இவன்தான். அடுத்தது 9, அக்ஷரம் பிரம்ம. எழுத்துக்களிலே பிரம்மம், இறைவன் இருக்கிறான். நாத பிரம்மம், நாத உபாசனை இங்கே உண்டு. ஒரு நாதம், அது தெய்வம்னா. டாய்லெட்டில் இருக்கும்போது பேசாத, பாட்டு பாடாத, ஏன்னா அது அமங்கலமான இடம். அங்கே நாதம், ஒலி வரக்கூடாது. சில பேர் உள்ளே போனவொடனே தான் குஷி பிச்சுக்கும், பாட்டு எடுத்து விடுவாங்க. ஆனால் அது என்ன? வாக் தெய்வத்துக்கு நீங்கள் செய்கிற அவமானம். சும்மா நீங்கள் எழுத வேண்டாம் சார், சும்மா அப்படி சொன்னீங்கன்னா அதுவே நாத பிரம்மம், அதில் இறைவன் இருக்கிறான். சங்கீதத்தில் அப்படி தான் சாதகம் பண்ணுவாங்க. நீங்கள் பல பாடல்களை பார்க்கலாம். கீர்த்தனைகள் பாடும்போது எந்த வார்த்தையுமே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருப்பாங்க. ராகம் தானம் பாடும்போது அதுவே ஒரு இசை, அது ஒரு ராகம், அதுக்கு ஒரு எஃபெக்ட் உண்டு. அப்போ நீங்கள் குரல் வழியிலிருந்து எழுப்பக்கூடிய ஒலியெல்லாம் தெய்வீகமானது, எழுதக்கூடிய எழுத்திலெல்லாம் பகவான் இருக்கிறான் என்பதை இவன் கொண்டு வந்தான். அதை நம்பி கடைப்பிடித்தவன் அடைந்த பலன் என்ன என்றால், நல்ல பேச்சாற்றல், மதிநுட்பம். இந்தியர்களுக்கு இருக்கக்கூடிய மதிநுட்பம், பேச்சாற்றல். இப்போது மற்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நாக்கு சில விஷயத்தில் வளையாது. நம்ம இந்தியாக்காரனாக இருந்தான்னா எந்த பாஷையும் ஈஸியாக கற்றுக்குவோம், நாக்கு எப்படியும் வளையும். இங்கே லா எடுத்துக்கிட்டிங்கன்னா ல ல ழ அப்படின்றானே, இந்த ழா
மேல்நாட்டுக்காரனுக்கு வர்றதில்லை. ஒன்றும் இல்லை, நீங்கள் SWORD அப்படின்னு எழுதிட்டு இதை வாசிடான்னு சொன்னால் அவன் எப்படி வாசிக்கிறான்? ஸ்வேர்ட் அப்படிங்கிறான். ஆர் எங்கே போச்சு அது அவனுக்கே தெரியாது. அது சைலண்ட்டுமா, அது ஒரு மாதிரி சவுண்டு எழுப்புவான். உங்களுக்கு ராமா பெயரை சொல்லு, ஹரே ராமான்னு சொல்லுடா அப்படின்னா ஹரே ராமா அப்படிங்கிறான். அந்த நாக்கு அதுக்கு மேலே அங்கே விளைய மாட்டேங்குதுல்ல. இவன் இந்தியாக்காரன் தேவைக்கு மேலேயே அந்த ஆரை சொல்லுவான். த கேர்ள்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஸ்டாண்டிங் இன் அ சர்க்கிள் அப்படிமா. இவன் நாக்கால் செய்ய முடியாத சர்க்கஸே கிடையாது. காரணம் என்ன என்றால், இந்த எழுத்துக்களுக்கு கொடுக்கும் மரியாதை, பாஷைகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, நாதம் என்பது பிரம்மமாகும் என்கிற ஒரு அறிவு இந்து மதம் இந்தியர்களை மிகச்சிறந்த பேச்சாளர்களாக்கியது. உலகத்தில் எங்கேயாவது உலக வரலாற்றில் வெறும் பேச்சினாலே ஒரு சபையே குலுங்கியது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? விவேகானந்தர் அதை செய்தார். 6000 பேர் கொண்ட அந்த சபை கிடுகிடுத்து போனது அவருடைய நாவன்மையினால் மட்டுமே. அதன் ரகசியம் என்ன? அது இந்திய பாரம்பரியம், இந்து மத பாரம்பரியம், பாஷைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், பாஷைகளுக்கு என்று ஒரு தனி தெய்வம். வைணவனாக இருந்தால் ஹயக்ரீவர்மா, ஸ்மார்த்தனாக இருந்தால் சரஸ்வதிம்மா அல்லது தட்சிணாமூர்த்திம்மா. அந்த வழிபாடு, எழுத்துக்களுக்கு அவன் கொடுக்கும் மரியாதை அவனை அறிவாளியாக்கியது, பேச்சாளனாக்கியது. இந்த உலக சமுதாயத்திலே இந்திய அறிவுக்கென்று ஒரு தனி அந்தஸ்து இருக்கிறது. அடுத்தது 10. ஒரு விலங்கின் மலக்கழிவை புனிதமாக சொல்லுவது இந்து மதம் மட்டும்தான். பசுவினுடைய சாணம், கோமயம். அந்த கோமயம் காலையில் வீடு வாசல் தெளிக்கிற போது அதை தெளித்து கோலம் போடுங்கன்னா அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது, ஒரு மாந்திரிக் எஃபெக்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த வீடில் லக்ஷ்மி ஆவாகனம் ஆகுது. ஆசிரமங்கள் என்று குடிசைகள் இருந்தன, முனிவர்களுடைய ஆசிரமங்கள். அங்கே அந்த குடிசை வீடுகளுக்குள்ளே பூஜை அறை என்று ஒன்று இருக்கும். அதிலே சாணம் தெளித்து கோலம் போட்டு அங்கே தெய்வ சாநித்தியம் இருக்கும். இதனால் என்ன நடக்குதுன்னா, இந்த வாசத்தெளித்து கோலம் போடுற பழக்கம் மற்ற மதங்களிலே அவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறதா என்று தெரியவில்லை. இந்து மதம் வலியுறுத்தி சொல்லுகிறது. இதனால் என்னென்னா, இந்த பேய் பிசாசு தொல்லை இந்தியர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. நீங்கள் மேல்நாட்டு படங்கள் எல்லாம் இப்போ பாருங்கள், அமெரிக்கன் மூவிஸ்லாம் பெரும்பாலும் செத்து போன ஆவி தொல்லை கொடுக்கறது, அல்லது பேய் பிசாசுகள் ஒரு குடும்பத்தை போட்டு ஆட்டுறது, இப்படி படமாக டஜன் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அது ரியாலிட்டி, அங்கே அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. துஷ்ட ஆவிகளுடைய இம்சைக்குள்ளே மாட்டிக்கொண்டு அவர்கள் தவிக்கிறார்கள். அதன் காரணம் என்ன? இந்த மாதிரி சில அடிப்படையான டிசிப்ளின்ஸ். இந்த பசுஞ்சாணத்தில் இருக்கும் பவித்திரத்தை, புனிதத்துவத்தை அவர்கள் ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்கள். ஒரு விலங்கின் சாணம் எப்படி புனிதமாக முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் அதை ரிசர்ச் பண்ணி பஞ்சகவ்யம் என்று 5 விதமான பொருள்கள், பசுவின் பொருள்கள் புனிதமானவை என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவங்களுக்கு எனக்கு இருக்கா சும்மா ஒரு மாட்டுடைய சாணத்தை புனிதம்னு சொல்கிறது? அனுபவம் தான் உங்களுக்கு அறிவை கொடுக்குது. அதுதான் நம்ம அங்கே பார்க்குறோம். அடுத்து 11. பகவானுக்கு நாமங்களை கொடுத்து அந்த நாமங்கள் பகவானை விட உயர்ந்ததுன்னு சொல்கிறவன் இவன் தான். இப்போ மற்ற நாடுகளையும் கூட தெய்வத்துக்கு, கடவுளுக்கு நாமங்கள் சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கில் சகஸ்ர நாமங்கள் என்று சொல்லி, நாமங்களை சொல்லி, அதை விட நீங்கள் கோயிலுக்கு போய் கும்பிட்ற எஃபெக்ட்டு வெறுமனே பேர் சொன்னாலே கிடைக்கும்னு சொல்கிறாங்க இவன் தான். அதை விட இன்னும் ஒரு படி மேலே போனீங்கன்னா, கடவுளை விட அவனுடைய நாமம் மோர் எஃபெக்டிவ் அப்படின்னு ஒரு லெவலுக்கு போயிட்டான். ஒரு கதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ராமன் ஒரு குறிப்பிட்ட ஆளை கொலை செய்கிறதுக்கு தேடின போது ராமராஜ்யத்தில் அவன் அனுமான் காலில் விழுந்து அபயங்க கோருகிறான். அனுமான் அவனுக்கு அபயம்னு கொடுக்குறான். அப்போ ராமன் அவனை ரிலீஸ் பண்ணுன்னா, என் காலில் விழுந்தவனை நான் காப்பாற்றாமல் விட மாட்டேன் அப்படின்னு அனுமன் சொல்லவே, ராமனுக்கும் அனுமனுக்கும் யுத்தம் வருகிறது. ராம பாணத்தை அனுமன் மீது ராமன் ஏவுகிறான். அப்போது அனுமன் தனக்கு
ஒரு பாதுகாப்பாக தற்காப்பாக ராமநாமத்தை ஜெபிக்கிறான். அந்த ராமநாமத்தை ஜெபிக்க முடியாமல் ராமபாணம் ராமனையே போய் திரும்பி தாக்குகிறது என்று ஒரு புராண கதை சொல்லுவார்கள். அங்கே ராமநாமம் ராமனை விட உயர்ந்தது என்று பார்க்குறோம். அப்போ நீங்கள் ராமனை கும்பிடணுன்னா குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் தான் கும்பிடணும். சுத்தமாக ராமநாமத்தை சொல்கிறதுக்கு படுத்துக்கிட்டே சொல்லலாம். அழுக்கு வாயோடு ஹரிஹரின்னு சொல்லலாம். காலையில் எழுந்த உடனே சொல்லக்கூடிய நாமம் இல்லையா? அப்போது உங்களுக்கு ஈஸி ரீச். இந்த நாமத்தை சொல்லி மேன்மை அடைந்தவர்கள் எத்தனை பேர்! நாமத்தின் புனிதத்தினாலே சரித்திரங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. பீஷ்மாச்சாரியார் அம்பு படுக்கையில் படுத்து கொடுத்த மரண வாக்கு மூலம் விஷ்ணு சகஸ்ரநாமம். அவர் என்ன சொல்கிறாரு? என் வாழ்வில் என்னுடைய உயர்வுக்கு காரணம் அதுதான்கிறார். ஓ தர்ம பரமோ தர்மகான்னு யுதிஷ்டிரன் கேட்குறான். தர்மங்களிலே சிறந்த தர்மம் எது என்று சொல்லுங்கள் தாத்தா. உங்கள் வாழ்விலே வெற்றியின் ரகசியமாக நீங்கள் அதை வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய பாக்கெட் சீக்ரெட் என்ன, அதை சொல்லுங்கிற போது அவர் சொன்னது இது தான். நான் விஷ்ணுவுடைய நாமத்தை சொல்லுகிறேன், அதுதான் என் வாழ்வின் வெற்றியின் ரகசியம் என்று நாம மகிமையை சொன்னவன் இவன் தான். இது என்ன ஒரு நன்மை நமக்கு தருது அப்படின்னு சொன்னால், வழிபாட்டு தலங்கள் இல்லாத இடத்திலும் இறையருள் பெறுவதற்கு இது ஒரு வழி இந்துவுக்கு கொடுக்குது. நீங்கள் சுடுகாட்டில் கூட சொல்லலாம். ஒரு தடவை ஒரு மனிதனை யமனுடைய கிங்கர்கள் பிடிச்சி கொண்டு போய் யமன் மன நிப்பாட்டுறாங்க. என்னன்னா, அவன் டாய்லெட்டில் உட்காந்து மலம் கழிக்கிற போது ராமகிருஷ்ணான்னு சொல்லிவிட்டான். அப்போது பகவத் விஷயத்தை அமங்கலமான இடத்துல சொன்ன குற்றத்துக்காக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு. அப்போ யமன் என்ன சொல்கிறான்? வேறு எந்த பேச்சு பேசினாலும் டாய்லெட்டில் குற்றம், பகவத் நாமாவை சொல்கிறதுக்கு தடை இல்லை, அவனை கூட்டிகிட்டு போ, ரிலீஸிம் அப்படின்ட்டான். அப்போது அமங்கலமான இடங்களிலும் ஆண்டவனருடைய பெறுவதற்கு ஒரு வழிகாட்டியது இந்து மதம். எங்கே வேணாலும் சொல்லிக்கோ, எப்படி வேணாலும் சொல்லிக்கோ. எத்தனை பேர் அந்த நாமத்தை தப்பாக உச்சரிக்கிறாங்க. திருமங்கை ஆழ்வரே நாராயணக அப்படிங்கிற ஒரு வடமொழி பெயரை நாராயணா எனும் நாமம் என்று அவரே அதை அடாப்ட் பண்ணிட்டாரு. அது உங்களுக்கு பலன் கொடுக்குதா இல்லையா? நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நாராயணா எனும் நாமம் குலம் தரும் செல்வம் தந்திடும். எனக்கு காசு இல்லாத போதெல்லாம் அதுதான் எனக்கு பணம் கொடுத்துருக்குன்றாரு. அப்போ அது என்ன அர்த்தம்? இது எவ்வளோ ஒரு ஷார்ட்கட் ரூட் டு கெட் பெனிஃபிட்ஸ். அது ஒன்றும். அதனால் இந்த நாம மகிமையை இந்து மதத்தின் தனிச்சிறப்பாக சொல்லலாம். அடுத்து 12, இந்த நாட்டில் எல்லா மனிதரும் ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அவன் என்ன ஜாதியாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு 4ஆம் வருணமோ 5ஆம் வருணமோ என்ன ஜாதியாக இருந்தாலும் அதை ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கடைசியில் போய் ஒரு ரிஷியில் போய் முடியும். ஒரு பரத்வாஜர், ஒரு விஸ்வாமித்திரர். இப்போ பிராமணர்களில் பெரும்பாலும் அந்த கோத்திரத்தை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. பரத்வாஜ கோத்திரம், அகஸ்திய கோத்திரம்னு சொல்லிடுறாங்க. மற்ற இனத்தவர் அந்த அக்கறை இல்லாதனாலே விட்டு விட்டார்கள். ஆனால் ஒரு காலத்திலே மனித இனம் ஒன்றாக இருந்தது. பிரஜாபதிகளாக ரிஷிகள் இருந்து படைத்தார்கள். அவர்களுடைய இனம்தான் நாம். அப்போ ரிஷி கோத்திரம் இல்லாதவங்க யாருமே இல்லை இந்த நாட்டில். இந்து மதம் அப்படி தான் சொல்லுது. உங்களுக்கு கோத்திரம் தெரியலையா? கோவில் அர்ச்சனை பண்ணும்போது கஷ்யப்ப கோத்திரம்னு சொல்லிடுங்க. ஏன்னா கஷ்யப்பர் தான் பறவைகள் விலங்குகளுக்கெல்லாம் தந்தை. அந்த லிஸ்ட்டில் நீங்கள் சேர்ந்துடுறீங்க. கோத்திரம் தெரியல, கஷ்யப்ப கோத்திரம்னு சொல்லுங்கள். ஆனால் கோத்திரம் உண்டு எல்லாருக்கும். இப்படி சொல்லுகிறது. அதனால இந்து மதத்தை ரிஷி தர்மம் என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட அந்த ஒரு நன்மை நமக்கு என்ன ஒரு பலன் தருது அப்படின்னு சொன்னால், இந்தியர்கள் வேறு நாட்டு மக்களோடு திருமண தொடர்புகள் வைத்து கொள்ளாமல் காப்பாற்றுகிறது. இன்ன கோத்திரத்தை சேர்ந்தவன் இந்தியாவுக்குள்ளே தான் திருமணம் பண்ண, ஏன் வேறு நாட்டு பண்ணக்கூடாதான்னு. ஒரு இந்தியன் ஒரு ஜப்பானியனை மணந்து கொண்டால் அவர்கள் இருவருக்கும் பிறக்கிற குழந்தை இந்தியா மேலே தேசபக்தியாக இருக்குமா, ஜப்பான் மேலே தேசபக்தியாக இருக்குமா? இந்து மதத்தைச் சேர்ந்த இந்த வைதிக கொள்கையிலே ஊற்றமுள்ளதாக இருக்குமா, இல்லை அவங்க நாட்டு கொள்கையிலே ஊற்றமுள்ளதாக இருக்குமா? அங்கே போச்சு, பாரம்பரியமே போச்சு. அதனாலே இந்த நாடு விட்டு நாடு கலப்பு செய்யும்போது
பாரம்பரியம் அழிந்து போகிறது, தேசபக்தி போய்விடுகிறது, வைதிக பக்தி போய்விடுகிறது, ரிஷி பக்தி தொலைந்து போகிறது. ஆகவே இந்த கோத்திரம் என்பது மனிதனை ஒரு கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறது என்று அதன் நன்மையாக பார்க்கிறோம். அடுத்தது 13. இந்து மதம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் எதை வைத்து மதிக்கப்பட வேண்டும்? கேள்வி. பணத்தை வச்சா, நிறத்தை வச்சா, அழகை வச்சா, உயரத்தை வச்சா, பலத்தை வச்சா அப்படின்னா அவன் ஞானத்தை வைத்து தான் அவன் எடை போடப்பட வேண்டும் அப்படின்னா. ஞானம்தான் முக்கியம் என்று இந்து மதம் சொல்லுகிறது. முடிந்த முடிவு அதுதான். அந்த காலத்தில் யாரெல்லாம் உயர்ந்தவர்களாக கருதப்பட்டார்களோ அவர்களுக்கு ஞானம் இருப்பதாக இந்த சமுதாயம் கருதியது. அதனால தான் திருப்பாணாழ்வார், இப்பவும் பார்க்கலாம் கோவிலில் திருப்பாணாழ்வார் அவரை அரிஜன், அந்த இனத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு அவருடைய விக்கிரகத்தை பிராமண அர்ச்சகர் அர்ச்சனை பண்ணுவார். நம்மாழ்வார் 4ஆம் வருடத்தைச் சேர்ந்தவர். அவருடைய சீடராக மதுரகவி ஆழ்வார் அந்தனர் காலில் விழுந்து கும்பிடுவார். இந்த ஏடுகளாக தமிழ் இலக்கியத்தை பூரா அச்சு போட்டு நூல்களாக மாற்றின தாட்சிணாத்திய கலாநிதி டாக்டர் உவே சாமிநாத ஐயர். அவர் எல்லாம் எங்கே படிச்சுக்கிட்டார்? அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர் இவர் அந்தனர். அவர் அந்தனர் இல்லை, திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அவர் காலில் போய் விழுந்து கும்பிடுவார். புறநானூறு என்ன சொல்லுது? கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் அவனும் அவன் கட்படுமே. ஒரு கீழ்நிலையில் இருக்கிறவன் கல்வி கற்று மேலே வந்துட்டான்னா மேல்நிலை மேல் இருக்கிறவன் அவன் காலில் போய் விழுகணும் என்று ஞானத்துக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்தது இந்து மதம். அப்போது அறிவு, ஞானம் இவற்றை மதிக்கக்கூடியது இந்து மதம். மற்ற ஸ்டாண்டர்ட்ஸு செல்லாது. வேறு எந்த விஷயம் இருந்தாலும் அதை வச்சு நான் உயர்ந்தவன்னு சொல்ல முடியாது என்று சொல்லுகிறது. அவங்க என்ன சொல்கிறாங்க? மற்ற நாடுகளெல்லாம் வேறு விதமாக பேசுகிறாங்க. எல்லாம் ஆல் மென் ஆர் ஈக்குவல், எல்லாம் ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு தாரதமியம் இல்லைன்னா மனித சமுதாயத்துக்கு மனிதனை அடையாளப்படுத்துவது எது? நாயும் நாயும் சமம், எருமையும் எருமையும் சமம், மனிதனும் மனிதனும் சமம்னு சொன்னீங்கன்னா அப்போ டிஃப்ரென்சியேஷன் எப்படி பண்ணுவீங்க? ஒரு ஞானம் படித்தவனுக்கும் ஒரு பண்பாடு உள்ளவனுக்கும் இது ரெண்டும் இல்லாதவனுக்கும் வித்தியாசம் இல்லையா? அவங்க 2 பேரும் சமமா? சில விஷயங்கள் ஒன்றா இருக்கலாம். பசி, தாகம், குருதியின் நிறம், தூக்கம், வியாதி, கவலை, மகிழ்ச்சி, இதெல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு, காமன். ஆனால் மனிதன் அது மட்டும்தானா? மனிதன்கிட்ட வேறு ஒன்று இருக்குது. அது என்ன? அறிவு, உள்ளம். அதில் உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், தாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அப்போது அதிலே உயர்ந்தவர்களை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் அங்கே பார்க்குறோம். அடுத்து 14. இந்தியாவை விட்டு வேறு நாடுகளுக்கு வியாபாரத்தின் நிமித்தமாக வைசியர்கள் போகலாம், படையெடுப்பு விஷயமாக சத்திரியர்கள் போகலாம், மற்றவர்கள் போகக்கூடாது என்று ஒரு விதி இந்து மதம் சொல்லுகிறது. காரணம், மற்ற நாடுகள் ரஜோகுணம் தமோகுணமான நாடுகள், சாத்வீக நாடு இந்தியா தான். அதனால் பெரும்பாலும் கடல் கடந்து போவதை தவிர்த்தார்கள். இந்த ஃபாரினுக்கு போகிறதுங்கிறதே இந்த வெள்ளைக்காரன் வந்த பிறகு வந்தது தான். வெள்ளைக்காரன் வந்த பிறகு தான் அவன் அங்கேருந்து வந்த மாதிரி இவன் அங்கே போக ஆரம்பித்தான். இப்போ இதனுடைய நன்மை என்ன? இவன் இப்படி சொன்னதில் ஒன்றும் அந்த ஆத்மா ஆன்மீக சீரழிவு அடையாமல் பாதுகாக்கப்படுகிறது ஒன்று. 2வது, தேசத்துக்கு என்ன அப்படின்னா, இந்த திறமை சரிவு, பிரெயின் ட்ரெயின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த நாட்டில் பிறந்து இந்த நாட்டு வளர்த்தினாலே படித்து வளர்ந்து ஆளாகி இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன் செய்யாமல் வேறு ஒரு நாட்டுக்கு போய் உழைச்சி கொட்டுறான். அப்போது இந்த நாட்டு ரிஷிகளும் இந்திய தாயும் என்ன நினைப்பா? இவங்க நன்றி உணர்வு எப்படி இருக்குப்பார், உருவாக்கினது நான், அவங்க பலன் கொடுக்கறது வேறு யாருக்கோ என்று ரிஷிகள் நினைக்க மாட்டார்களா? இதையெல்லாம் தடுப்பதற்கு இப்படி ஒரு விதி போட்டு வச்சான். அதனால இந்த இந்திய தேசத்தின் எல்லைகளை அவர்கள் புனிதமான தடுப்புகளாக நினைத்தார்கள். 15. கிரகணத்தின் போதும் ஏகாதசியின் போதும் உணவு உண்ணக்கூடாது என்றார்கள். சந்திர கிரகணம், சூரிய கிரகணம்,
அந்த கிரகணம் முடிகிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது. ஏகாதசி அப்போ சாப்பிடக்கூடாது. சில பேர் சொல்கிறாங்க, நான் ஏகாதசி அன்றைக்கி தான் நிறைய சாப்பிடுவேன், சூரிய கிரகணத்தப்போ தான் நிறைய சாப்பிடுவேன், நான் உயிரோடு தான் இருக்கேன், நல்லா தான் இருக்கேன், எனக்கு 1,00,000 ரூபா சம்பளம் வந்துக்கிட்டு இருக்குது, எனக்கு என்ன குறை, எனக்கு செத்தா போயிட்டான் என்று கேட்கிறார்கள். ஆனால் இப்படி தடுக்கப்பட்ட நாள்களிலே உணவு உண்ணுகிறவனுக்கு தமஸ் அதிகமாகிறது, அவனுடைய பாவ எண்ணங்கள் அதிகமாகின்றன. அதன் விளைவு அவனுக்கு உடனே தெரியாது. கொஞ்ச நாள்களில் அவன் பெரிய தவறுகள் செய்து சிக்கலில் மாட்டிக்குவான். இப்போ மேல்நாடுகள் இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறது இல்லை. கிரகணத்தன்னைக்கு நல்லா வச்சு மொசுக்குவான், அவனுக்கு ஏகாதசி இல்லை. இதனால் என்ன ஆகுது, கிரிமினாலஜி அங்கே அதிகமாக இருக்குது. குற்றவியல் துறை ரொம்ப பயங்கரம். அங்கே நடக்கிற குற்றங்களும் அவற்றின் தன்மைகளும் அவற்றின் எண்ணிக்கைகளும் பார்த்தா அதிபயங்கரமாக இருக்குது. அங்கே நடக்கிற அளவு குற்றங்கள் இங்கே நடக்கிறது இல்லை. கம்பேர் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஒரு வன்முறை நாட்டம், ஒரு வெறியாட்டம், இதெல்லாம் அவங்களுக்கு அதிகமாக வர காரணம் இந்த மாதிரி பாகுபாடு அவங்க கடைப்பிடிக்கிறது இல்லை. சில தடுக்கப்பட்ட நாள்களை நம்ம சாப்பிடக்கூடாது என்று இவன் இருக்கிறதுனாலே இவன் சத்துவகுணத்தை விடாமல் ஒரு நல்ல ஒருங்கிணைந்த சமுதாயமாகவே இன்று வரை அவன் வாழ்ந்து வருகிறான். அடுத்து 16, இங்கே இந்து மதம் என்ன சொல்லுது, தெய்வ அவதாரங்கள் விலங்குகளாகவும் இருக்கலாம் என்கிறது. என்னென்ன, கருடாழ்வாருங்கிறாங்க, பசுவின் உடம்பில் 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்கங்கிறாங்க, பெருமாள் மீனாக அவதாரம் பண்ணினார், ஆமையாக அவதாரம் பண்ணினார், பன்றியாக அவதாரம் பண்ணினார், நரசிங்கமாக அவதாரம் பண்ணினார், அனுமான் குரங்காக பிறந்தார், அயகிரீவர் குதிரை வடிவு, விநாயகர் யானை வடிவு, இப்படிலாம் சொல்லி விலங்குகளை தெய்வம் என்ற நிலைக்கு உயர்த்தினான் இந்து மதத்தில். இதை தான் கேலி பண்ணுறான் மற்றவன். ஏன்டா அந்த ஊருக்கு போனீன்னா அவன் கும்பிடாத சாமானே கிடையாது, ஊர்வனை பரப்பனவெல்லாம் கும்பிடுவான் கடவுள்னு சொல்லி. இது என்ன அறியாமைன்னு சொல்கிறாங்க. ஆனால் பகவான் அவதாரங்கள் எடுத்தபோது ஏன் விலங்கு வடிவெடுத்தான், ஏன் பறவைகளெல்லாம் அவன் தேர்ந்தெடுத்தான் என்றால், மனிதனுக்கு ஆணவம் வரக்கூடாது. விலங்குடைய ஆத்மாவும் நம்ம ஆத்மாவும் ஒன்று தான். நான் ஒரு காலத்தில் விலங்காக இருந்தவன் தான், பறவையாக இருந்தவன் தான் என்கிற அறிவு வேணும். எல்லோரும் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு தான் அப்புறம் பிஹெச்டிக்கு வர்றான். யாரும் அம்மா வயதுலேருந்து வந்தவனே டைரெக்டாக பிஹெச்டிக்கு போயிடுறது இல்லை. எல்லோரும் 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு தான் ஹைஸ்கூலுக்கு போகிறான், எல்லோரும் 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு தான் காலேஜுக்கு போகிறான். அது மாதிரி எல்லா ஆத்மாக்களும் விலங்காக இருந்து பறவையாக இருந்து தான் மேலே வர்றாங்க. ஸோ அந்த இனங்களை அவமதிக்கக்கூடாது, அந்த இனங்களை அநியாயமாக கொடுமை செய்யக்கூடாது. இன்றைக்கி நம்ம மேல்நாட்டில் ப்ளூ கிராஸ் சொசைட்டின்னு பெருசாக சொல்கிறான், ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூவல்டி டு அனிமல்ஸ் அப்படின்னு. இது அவன் அந்த காலத்துலேயே என் சாமியே பறவையாக பிறந்திருக்கு, விலங்காக பிறந்திருக்கு, எங்களுக்கு இந்த பாடம்லாம் சொல்லித்தர வேண்டியது இல்லைட்டான் அவன். அப்போ என்னது, ஒருத்தன் ஒரு மாட்டை போய் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, பார்க்குறவே வாயில்லா ஜீவன் போட்டு இம்சை பண்ணாதப்பா விடுயா அப்படின்னு ஒரு மாட்டுக்காக இறக்கப்படுறான். அங்கே மாட்டுக்காக இறக்கப்படுறவன் யாரும் இல்லை, ஜீவகாருண்யம் அங்கே செத்து போச்சு. ஆனால் இந்த ஜீவகாருண்யத்தினாலே இந்த சமுதாயம் அதிக இம்சை இல்லாமல் இருக்கிறது. இயற்கையின் உட்பாதங்கள் இப்போ தான் மேல்நாட்டை காப்பி அடிக்க இங்கேயும் இயற்கையின் உட்பாதங்கள் அதிகமாகி போச்சு. ஆனால் இவ்வளோ ஆயிரம் காலமாக ஆண்டு காலமாக ஒரு அமைதியாக வாழ்ந்த ஒரு சமுதாயம் இது. அடுத்தது 17, பாதுகா நமஸ்காரம். இந்த நாட்டில் இந்து மதம் என்ன சொல்லுது, தெய்வங்களுடைய பாதுகைகள், செருப்புக்கள் வணக்கத்திற்குரியவை. பரதன் ராமனுடைய பாதுகையை சிம்மாசனத்தில் கொண்டு வச்சான். வேதாந்த தேசிகர் பெருமாளுடைய பாதுகை மேலே 1000 ஸ்லோகம் எழுதினார். குருவனுடைய பாதுகையை சிஷ்யன் பூஜை அறையில் வச்சான். அப்புறம் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதிக்கு முன்னால் சடாரின்னு தலையில் ஒன்று வைப்பாங்க. அது என்னன்னு கேட்டால், சடாரின்னு அர்த்தம் சடவாயுவை வென்றவர் நம்மாழ்வார். நம்மாழ்வார் அங்கே பாதுகையாக இருக்கார் பெருமாளுக்கு. இன்று பாதுகா நமஸ்காரத்தை இந்து மதம் தான் சொல்லுது. அப்போது இவங்க கேலி பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இந்துவுக்கு வணங்கிறதுக்கு இன்ன சாமான் தான்னு கிடையாதப்பா,
ஒரு எல்லையை தாண்டி போயிட்டான், செருப்பெல்லாம் கும்பிட்றான் ஐயா அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு மனிதன் பாதுகையை வணங்கக்கூடிய அளவு என்று உயர்கிறானோ அவன் பணிவின் உச்சத்தை எட்டிவிட்டான். இறை வணக்கத்திலே பணிவு தான் முக்கியம். ஆன்மீகம் எப்போ உயருது? பணிந்தவன் துணிந்தவன் ஆகும். பணிவை கற்றுக்கணும். அந்த பணிவு வர்றதில்லை, ஆணவம் தான் ஈஸியாக வரும். தான் என்கிற பாவனை தான் வரும். அடங்கி போகிறது யாருக்குமே வர்றதில்லை. அப்படி அடங்கி போகிறத கற்றுக் கொடுக்கறதுக்கு இவன் சொன்னால், ஒரு மனிதன் உயர்ந்தவனாக இருந்தால் அவன் பாதுகை முதற்கொண்டு நம்முடைய வணக்கத்திற்குரியதப்பா. அதை கற்றுக்க, அதான் ஹையஸ்ட்டு. உனக்கு அது வந்துருச்சுன்னா எல்லா வகையான பணிவும் வந்துடும். அதான் நானும் சொல்லாத அடியேன்னு சொல்லு, உன்னை அடிச்சு விடு நான் என்று சொல்லு. இப்படி நீ சொல்லி பழகிட்டீன்னா உனக்கு ஆணவம் எங்கேருந்து வரும்? நான் பெரியவங்கிற உணர்வில் தானே யுத்தங்கள் வருகின்றன, மோதல்கள் வருகின்றன, ஆக்கிரமிப்பு நடக்கிறது. உலகத்திலே அமைதி இல்லாமல் போகிற காரணமே அதனால தானே. ஹிட்லர் என்ன நினச்சான்? எங்கள் ஜாதி தான் உயர்ந்த ஜாதி, த மாஸ்டர் ரேஸ் ஆஃப் த வேர்ல்டு, எல்லாம் என் காலில் விழுந்து கும்பிடுங்கடா அப்படிங்கிற அந்த ஆணவம் அவனுக்கு வரப்போய் 2 உலக மகா யுத்தங்கள் ஆயிரக்கணக்கான உயிர்களை குடித்தன. எவ்வளவு உயிர் சேதம், எவ்வளவு அழிவு. யுத்தங்களெல்லாம் நான் என்ற அகம்பாவத்தினாலே வருவது தான், எனது என்ற மமகாரத்தினாலே வருவது தான். அதை நீக்குவது இந்த பாதுகா நமஸ்காரம். இந்தியன் யாரோடையும் வலுவிலை சண்டைக்கு போகாமல் இருக்கிற காரணம் இந்த பணிவு அவனுக்கு பிறவியிலேயே ரத்தத்தில் ஊறி போகுது. அப்படி சொல்லி கொடுத்தாங்க. 18 ஒரு எழுத்திலே வேதங்கள் அடங்கும், எல்லாம் அடங்கும், இறைவன் நாமமும் அடங்கும் என்று இந்து மதம்தான் சொல்லுது. ஓம் என்ற பிரணவம், அதில் 4 வேதங்களும் அடக்கம். நீங்கள் 1000 பேர் பெருமாளுக்கு சொல்ல ஆரம்பிக்கிற முதல் எப்படி ஆரம்பிக்கிறாங்க? ஓம் விஸ்வம் விஷ்ணு அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. முதல் நாம அதுதான். 1001ஆக நாம் சொல்கிறதா இருந்தால் அதை தான் சொல்லணும். என்ன காரணம்? இதனுடைய நன்மை என்ன அப்படின்னு சொன்னால், பெரிய பெரிய ஜபங்களை விட சுருக்கமான ஜபம் எல்லாவற்றை விட வலிமை வாய்ந்தது. கேப்சூல் ஃபார்மில் மந்திரத்தை கொடுத்தான். ஓம்னு சொன்னால் போதும், வாயை திறக்காமல் மனசுக்குள்ளே தியானித்தாலும் போதும். ஓங்கார தியானம் வலிமை வாய்ந்தது. ரிஷிகள் அதைத்தான் ஜபிக்கிறார்கள். பெருமாளுடைய பெயர்களிலே அது உயர்ந்த பெயர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விளக்கினா ஊ மான்னு விளக்கினா அது நூல்கள் கடல் மாதிரி போகுது. இப்படி எங்கே சொல்லியிருக்கு? ஒரு அக்ஷரம் ஓம், இது ஏகாட்சரம். அதில் எல்லாம் அடக்கம். 4 வேதங்களும் அடக்கம். இந்த 4 வேதங்களும் 18 புராணங்களும் 2 இதிகாசங்களும் இந்த ஓம் என்ற எழுத்தை விளக்க வந்தவை தான். ஆனால் அவற்றால் விளக்க முடியவில்லை. அது விளக்கத்துக்கு அப்பாற்பட்டது. அதை எவன் புரிந்து கொள்கிறானோ, எப்பொழுது புரிந்து கொள்கிறானோ அவன் முக்தி அடைந்து விடுவான். அவன் இங்கே இருக்க மாட்டான். அதை சொல்வதற்கு அவன் இங்கே இருக்க மாட்டான். கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைனா அந்த ஒரு எழுத்துக்குள்ள அவ்வளவையும் அடக்கனா. அதுதான் பெரிய விஷயம். அடுத்தது 19. இந்து மதத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பு என்னென்னா, கடவுள் எப்படி இருப்பார், அவருடைய குணம் என்ன, அவருடைய தோற்றம் என்ன, ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடு அப்படின்னு கேட்டால் மற்றவர்கள் பின்வாங்குவார்கள். யார் பார்த்தா சார், நமக்கு என்ன தெரியும், என்னமோ சொல்லியிருக்காங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இவன் கடவுளுடைய மூக்கு இப்படி இருக்கும், கண் இப்படி இருக்கும், காது இப்படி இருக்கும், இந்த வடிவங்கள் இன்னும் சாஸ்திரத்தில் இன்னும் ஆகமத்தில் இப்படி சொல்லியிருக்கு. சிற்பங்கள் வடித்தான். அவன் திருவுருவம் இப்படி இருக்கும் என்று சொன்னான். அவன் குணம் இப்படி இருக்கும் என்று சொன்னான். அவனுக்கு எப்போ கோபம் வரும், அவனுக்கு எப்போ மகிழ்ச்சி வரும், எல்லாம் எங்களுக்கு தெரியும். we have studied God. கடவுளை நாங்கள் முழுக்க முழுக்க புரிந்து வைத்திருக்கிறோம், எங்களால் விளக்கி சொல்ல முடியும் என்று ஒரு மனித உடம்பை டாக்டர் அனாட்டமி, பயாலஜி, ஃபிசியானமிங்கிற மாதிரி கடவுளை புரிஞ்சு வச்சவன் தானே இந்த ரிஷிகள். அவங்க தானே இந்த நூல்கள் எழுதி வச்சாங்க. ஆழ்வாருடைய பாசுரங்கள் எல்லாம் அது தானே. சைவத்தில் நாயன்மார்களுடைய பாட்டுகள் எல்லாம் அதை தானே சொல்லுது. விஷயம் ஒன்று தானே, மூர்த்தி பேதமாகலாம். அப்போ
இதிலிருந்து என்ன தெரிகிறது? இவன் எந்த அளவுக்கு போயிருந்தான்னா இந்த ஒரு சவாலை ஏற்றுக்கொள்ளுவான். யாரும் ஏற்றுக்கொள்ள முன்வராத ஒரு சவால். கடவுளுடைய உருவத்தை சொல், அவனுடைய குணத்தை சொல், அவன் எங்கே இருக்கிறான் என்று சொல், அவனை பற்றி விளக்கி சொல், சும்மா அப்ஸ்க்யூராக பேசாத. அப்படின்னா நான் பேசுகிறேன், நான் சொல்கிறேன் என்று அந்த சவாலை ஏற்றுக்கொண்டவன் இவன் தான். உலகத்திலே இங்கே ஒரு இடத்துல தான் இதை நாம் பார்க்கலாம். இதனுடைய நன்மை என்னன்னா, இங்கே இருக்கிறவன் ஒரு இந்து பகவானோடு ஒரு பர்சனல் ரிலேஷன், அதாவது தனி மனித உறவு, அவனுக்கும் கடவுளுக்கும் ஒரு உறவு. நான் அவனை நண்பனாக பார்க்கிறேன், தாயாக பார்க்கிறேன், தந்தையாக பார்க்கிறேன், எஜமானனாக பார்க்கிறேன், நான் என்னை தாசனாக பார்க்கிறேன் என்று ஒரு உறவு. ஆண்டாள் எப்படியெல்லாம் பாடினான். அப்போது அவன் இப்படி இருப்பான், அவன் குணம் இது, அவனுக்கு நான் பூக்கட்டி மாலை போடுவேன் என்கிற அளவுக்கு அவள் வந்துட்டாளே. ஆழ்வார்களெல்லாம் அப்படித்தானே. அப்போது அதே சமயத்தில் அவன் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவன் என்பது அவங்களுக்கு தெரியாமல் இல்லை. உயர்வர உயர்நலம் உடையவன் எவன், இதுக்கு மேலே உயர முடியாதுன்னு போனால் அதுக்கும் தாண்டி இருப்பான் அவன் என்று சொன்னவர்களும் அவர்கள்தான். அப்போது அவனுடைய எல்லையற்ற தன்மையையும் புரிந்து கொண்டவர்கள், அன்புக்கு கட்டுப்பட்டு ஒரு சிறு எல்லைக்குள்ளே தன்னை திருமேனிப்படுத்துகிறவனும் அவன் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த சவாலை சந்தித்தவர்கள் இவர்கள்தான் இந்த உலகத்திலே. அடுத்து 20 இந்து மதத்தினுடைய ஒரு முக்கியமான தனிச்சிறப்பு சூரிய நமஸ்காரம். ஒரு காலத்தில் எகிப்திலே இதை செய்திருக்கிறார்கள். பிரமிடுகளில் பார்க்குறோம் சூரிய வழிபாடு, ரா என்ற பெயரிலே. இந்த சூரிய வழிபாடு யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு விசேஷமான அறிவும் ஒரு டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு சக்தியும் வரும். அதனுடைய பலன். இப்போது உலகத்தில் மிகவும் உயர்ந்த நாகரிகங்கள் என்று 2 சொல்லப்படுகின்றன. ஒன்று எகிப்திய நாகரிகம், இன்னொன்று சிந்து சமவெளி இந்திய நாகரிகம். இவர்கள்தான் சித்திரம், சிற்பம், வேதம், ஞானம், வைத்தியம் எல்லாவற்றிலும் மிக உயர்ந்து போனவர்கள். இவங்க 2 பேருமே சூரிய வழிபாடு செய்தவர்கள். அதான் ஒரு ஸ்லோகம் பாருங்கள். ஆதித்யசிய நமஸ்காரம் ஏ குருவந்தி தினே தினே, எவனொருவன் சூரியனை தினமும் வணங்குகிறானோ ஜென்மாந்தர சகசிரேஷு 1000 ஜென்மங்களானாலும் தாரித்ரியம் நோபஜாயத்தை, அவனுக்கு வறுமை வருவதில்லை, எந்த கஷ்டமும் வருவதில்லை. இப்போ சூரியனை வணங்குறவன் அவன் இன்னும் ஜாதிக்காரனாக தான் இருக்கணுங்கிறது கிடையாது. மந்திரம் சொல்லி அந்த மாதிரி வணங்குறவன் அப்படி செய்யுங்க. ஆனால் நீ என்ன ஜாதிக்காரனாக இருந்தாலும் 2 கரங்களை கூப்பி சூரியனை பார்த்து வணக்கம் என்று சொல்வதற்கு ஜாதி கட்டுப்பாடு இல்லை. எல்லோரும் வணங்கலாம். அந்த வெறும் வணக்கம் என்பது நம்ம அறிவை விருத்தி செய்கிறது, ஆற்றலை விருத்தி செய்கிறது, பிறர் கண்டு நம்மை கண்டு அஞ்சக்கூடிய அளவு நமக்கு ஒரு மேன்மையை தருகிறது, ஆளுமையை தருகிறது. ஜோசியங்க சொல்லுவாங்க, யாருக்கு சூரியன் 10ல் போய் உட்காரானோ அவன் அரசியலில் பெரிய ஆளாக வருவான், எல்லாரையும் அடக்கி ஆளுவான். சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவன் தான் ரூலராக வர முடியும். இந்த சூரிய நமஸ்காரம் இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய தனிச்சிறப்பு. அதை நம்ம யாருமே விடக்கூடாது. அது சூரியன் நாராயணனுடைய ஒரு பிரத்யட்ச வடிவம். ராமாயணத்தில் ராமனே ஆதித்ய ஹிருதயம் படித்து தான் ராவணனை கொன்றான்னு பார்க்குறோம். அது நம்மை மேன்மைப்படுத்துகிறது. கடைசி ஒன்று, சோபானக்கிரம வழிபாடு இந்து மதத்தில் மட்டுமே இருக்கிறது. அதாவது இந்து மதத்தில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, மற்ற மதங்கள் இல்லாத சிறப்பு, பக்தி வழிபாடுங்கிறதுக்கு ஒரு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு ஒன்று போட்டு, இந்த ஸ்டாண்டர்ட் படி வாழ்ந்தவன் தான் உய்வடைவான், மீதியெல்லாம் நரகத்துக்கு போவான்னு இந்து மதம் சொல்கிறதில்ல. மற்ற மதங்கள் அப்படி கருத்துக்களை பார்க்குறோம். ரொம்ப ஹை ஐடியல்ஸை கொடுத்து இப்படி வாழணும், இதுதான் வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்கு நீ கீழே இறங்கிட்டினா நீ தொலைஞ்ச போ அப்படின்னு சொல்லி இந்து மதம் சொல்கிறதில்ல. இந்து மதம் என்ன சொல்லுது, உன்னால் மிக உயர்ந்த நிலைமைக்கு போக முடியலைன்னா பரவாயில்லையா, உன்னால் எந்த அளவு பக்தி லெவலுக்கு போக முடியும் அதை சொல்லு. அப்போ ஒருத்தன் சொல்கிறான், என்னால் அசைவ உணவெல்லாம் விட முடியாதுங்க, அப்புறம் அப்பப்போ ட்ரிங்க் எனக்கு வேணுங்க, அந்த மாதிரி ஒரு சாமியாக சொல்லுங்கள். நீங்கள் இல்லைன்னா நான் அமெரிக்கா பக்கம் சாஞ்சிருவேன், அவன் தான் தண்ணியும் அடிப்பான், கோயிலுக்கும் போவான்,
அப்படின்னா, வேண்டாம் ஐயா, அந்த வம்பே வேண்டாம், நம்ம ஊர்லேயே அதுக்கு வழி இருக்குது. அசைவம் சாப்பிட்ற சாமி இருக்குது, எண்ணி அடிக்கிற சாமியும் இருக்குது, காட்டுறேன் என்று அவரவர் மட்டத்துக்கு இறங்கி தாமச பக்தியாக இருக்குது, ராஜச பக்தியாக இருக்குது, சாத்விக பக்தியாக இருக்குது, ஞான தேடலாக அதுவும் இருக்குது. இந்த ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் பிஹெச்டியும் சொல்லித்தருவோம், எல்கேஜியும் சொல்லித்தருவோம். இது ஒன் ஸ்டாப் ஷாப்பிங் மாதிரி. எங்கள் கடைக்கு வந்தவன் நகை வாங்கலாம், பாத்திரம் வாங்கலாம், ஜவுளி வாங்கலாம், மளிகை வாங்கலாம், மருந்து பொருள் வாங்கலாம், ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கலாம், டூ வீலருக்கு எல்லாம் நாங்கள் வச்சுருக்குறோம். எங்கள் கடைக்கு வந்தவன் வேறு கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்லை, நாங்கள் செட்டப் பண்ணியிருக்கோம், இன்ஸ்டாலேஷன் அப்படி இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு மதம் இது. இந்த மதத்திலே எல்லாவித ஸ்டாண்டர்டை சேர்ந்தவனுக்கும் ஒரு வழி உண்டு. உயர்ந்த ஞானியும் இந்துவாக இருக்க முடியும். மிக மட்டமான குணம் உள்ளவனையும் இந்து மதம் அரவணைத்து கொள்கிறது, அவனுக்கும் ஒரு பாதை காட்டுகிறது. அப்படி தான் இந்த தமோகுணமான வழிபாடுகள்லாம் ஏற்பட்டது. அதனால் என்ன ஆகுது நன்மை அப்படின்னா, வைதிக வட்டத்தை விட்டு அவன் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வைதிக மதம் என்ற ஒரு வழிபாட்டு வட்டத்துக்குள்ளே பிறப்பதற்கு எத்தனையோ ஜென்மங்கள் பல நாடுகளிலே பிறப்பெடுத்து முடித்து இங்கே வர வேண்டியிருக்கு. ஒன்ஸ் இங்கே வந்த பிறகு மறுபடியும் அங்கே திரும்பி போகிறதுனா அது டீ ப்ரமோஷன் இல்லையா? இங்கே வந்தவன் கீழே போக வேணாம் ஐயா, இங்கேயே பார்த்துக்கலாம் அதை என்று சோபானக்கிரமம்னா கிரேடட் டிவோஷன், படிப்படியாக படிநிலை வழிபாடு, அது இந்து மதம் அனுமதிக்கிறது. பகவத்கீதையில் கண்ணன் தான் சொல்கிறான், தாமச பக்தி இருக்குது, ராஜச பக்தி இருக்குது, சாத்விக பக்தி இருக்குது, சுத்த சாத்விக பக்தி இருக்குது, உனக்கு எது வேணும்? எல்லாத்தையும் அவன் ஓகே பண்ணுறானே, இப்படி சாமி எங்கே பார்க்க முடியும்? இதெல்லாம் தனிச்சிறப்பு இல்லையா? அப்போது வைதிக விட்டத்தை விட்டு வெளியே போகாமல் கட்டிக்காவந்து பண்ணுகிறது இந்து மதம். இதை பார்க்குறோம். அப்போது இந்த ஒரு 21 கருத்துக்கள் சொன்னேன், நிறைய இருக்குன்னோம். ஆனால் இந்த கருத்துக்களை முதல்ல புரிஞ்சு இதை அனுஷ்டிக்கணும். இதில் நமக்கு நன்மை நிறைய இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த இந்துவாய் பிறந்தவன் மதமாற்றம் என்ற ஒரு வலைக்குள்ளே சிக்கப்போகிறான் என்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றினால் அவனை அழைத்து இந்த விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி, நீ போக வேண்டிய அவசியம் இல்லைப்பா, இங்கே இருக்குது எல்லாம் என்று அவனுக்கு எடுத்து காட்டி, அல்லது உங்களுக்கே இந்து மதத்தில் நம்பிக்கை ஆட்டம் கொடுக்குற போது இவற்றை நன்கு புரிந்து கொண்டு ஜீரணம் பண்ணி கொண்டு உங்களை ஸ்திரப்படுத்தி கொண்டு இந்து மதத்தினுடைய சிறப்புகள் தெரியாத இந்துக்களுக்கு இதை எடுத்து சொல்லி இந்த ஒரு கருத்துக்களை வலுப்படுத்தினால் அது ரிஷிகளுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு, நம்முடைய முன்னோர்கள் ஆச்சாரியர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடன். இதனால் நன்மை அடையப் போவது அவர்கள் இல்லை, நாம தான் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் இந்த சொற்பொழிவு பயன்பட்டதாக நான் நினைப்பேன். ஜெய ஸ்ரீமன் நாராயண்.